எத்தனை வயசு அவனுக்கு? என் மகனுக்குலாம் 80 வயசுக்கு மேலே இருக்குங்க. உன் மகனுக்கு 80 வயசு இருக்குமா? அவனுக்கு அதை காட்டு கூட இருக்கும். மகனுக்கு 80 வயசா? 80 வயசுக்கு மேலே. ஐயோ, அவனுக்கு 80 வயசுன்னு சொல்ற? வேற உனக்கு எத்தனை வயசு? அவனுக்கு 80னா? எனக்கு எனக்கு 80 வயசுங்க. எப்படி உன் மகனுக்கு 80 வயசு உனக்கு 80 வயசு? அது எப்படி? நாங்கள் அந்த ரேஞ்சில் பிறந்திருக்கோம். நீ தானே மகனை பெத்த? ஆ, வேற என் பொண்டாட்டிக்கு எத்தனை வயசு? எத்தனை? 250 வயசு. அப்படியா? வயசு. நீ ஏன் சொல்ற? அப்புறம் என்ன முடியாது. எங்கள் அம்மாவுக்கு எத்தனை வயசு இருக்குமா? ஆ, அதுக்கு 300 இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு வயசு எவ்வளோ இருக்குமா? 60 தான் இருக்கும். உங்க அம்மாவுக்கு 300, உங்க அப்பாவுக்கு 60. 60 வயசு. அந்த பொம்பளை வச்சு வாழ்ந்துருக்காரு. என்னையா சொல்ற? நீ மாத்தி மாதிரி சொல்ற? அவங்களுக்கு வேற மாதிரி இது டெய்லி 2000 சம்பாதிக்கிற எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஆண்டவன் வந்து அப்படி குடும்பத்தில் நிலைக்கு வைக்கிறாரு. நீ சொல்ற அம்மம்ல உனக்கு 80, மகனுக்கு 80, பொண்டாட்டிக்கு 250 வயசுன்னு சொல்ற. வயசு. அப்படி எப்பதான் மறந்த? காந்தி இருக்கும்போது பிறந்துட்டியா? என் வயசு சூரிய ஆளுன்னா எங்க ஆளு இல்லையே. என் மாதிரி ஆளுங்கன்னா ரொம்ப கூட இறந்துருக்காங்க. நான் இருக்கிற ஒரு ஆள் தான் இருக்கு என் வயசு. அதே மாதிரி என் தம்பி இருக்காப்புல. என் தம்பிக்குள்ள ஒரு வயசு ஆளுன்னா செத்துக்கிட்டே அது இருக்காரு. அவருக்கு எவ்வளவு தம்பிக்கு? எனக்கு ஒரு வயசு கம்மி. 79 வயசா? ஐயோ ஐயோ, நீ உண்மையை தான் சொல்றியா? நான் மதுரையில் பிறந்ததில்ல. மதுரையில் பிறந்தது. மதுரையில் வந்தா வயசு கூட இருக்குமாக்கா? இது பிறகு சும்மா வருது. அப்போ அபிராமத்தில் பிறந்தா அவனுக்கு வயசு கம்மியா? வயசு கம்மியா? மதுரையில் பிறந்தா? நீங்கள் ஆக்சுவலி உங்கள் அப்பா பற்றி. ஆமாம், எனக்கு வயசு 32 ஆகுது. 32 ஆகுது. எனக்கு வயசு எனக்கு வேற வயசு. எனக்கு எனக்கு 30 தான் வயசு. இப்போ 80 என்ன? 80ன்னா நான் இருந்த ரேஞ்சு வேற இல்லை. 80க்கு மேலே 100க்கு மேலே 150 வயசுக்கு உள்ள ரேஞ்சில் இருந்தேன். எங்கள் அப்பா அதுக்கு மேலே இருந்தாரு. வெயில் வேலைக்கு போவோம். எங்கள் அப்பா வந்து நாதஸ்வரம். நாதஸ்வரம் அவருக்கு போகாத இடமே கிடையாது. அப்போ அவருக்கு நான் உள்ள பிறந்தேன். எப்படி பிறக்கும்? எங்கள் அம்மாவுக்கு 8 குழந்தையா? 2 பேர் தான் நாங்கள். 8 குழந்தை 2 பேர் இருக்கீங்களா? செத்துருக்காங்க. அப்படியா? 8ல 2 பேர் தான் இருக்கீங்க. 8 பத்திருக்காங்க. அப்போ எவ்வளோ வேகமாக வேலை பார்த்துருப்பாங்க. பரவாயில்ல. அப்போ உங்களுக்கு செட்டு கிடையாது. நான் வேலை அடிக்கிறது செட்டு கிடையாது. டிவி இருந்துச்சு. செல்லெல்லாம் கிடையாது. எந்த ஃபோனுமே கிடையாது. இந்த ஃபோனு தான் இருந்துச்சு. வானொலியில் வச்சு பெருசாக இருக்குது.